ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே யாக்கோபு நாவை ஒரு அநீதி நிறைந்த உலகம் என்றே குறிப்பிடுகிறார். எல்லா அநீதிகளும் நிறைந்த ஒரு தனி உலகமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி பேசுகிறார். அந்த நாவானது ஒரு நெருப்பாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிதாக பேசும், அகந்தையாக பேசும்னு சொல்லுகிறார். அது அற்பமானது தான், ஆனால் அதை அடக்கிறதற்கு யாராலையும் முடியல அப்படின்னு சொல்லுகிறார். உள்ளான உறுப்பு தான், ஆனால் வெளியான நற்கிரியைகளை காட்ட அது உதவுகிறது என்று சொல்லி 12 வசனங்களுக்குள்ளாக இங்கே நாவை குறித்து யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அதாவது போதகர்கள் என்று சொன்னால் வேதாகமத்தை போதிப்பவர்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக இந்த போதிக்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது. இந்த போதிக்கும் ஊழியர்கள் போதிக்கிற சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் போதிக்கிறதினால் அதிக அறிவை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் மனம் தவறி பேசிவிடுவார்கள் என்று சொன்னால் அதற்கு அதிகமான ஒரு தண்டனை கொடுக்கப்படும் என்பதற்காக நீ போதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவியாகிய நாவை நீ கட்டுப்படுத்த கற்றிருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே யாக்கோபு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அதிகம் அறிந்த நமக்கு அதிக தண்டனை கொடுக்கப்படும் அல்லவா? ஆகவே நாம் நாவை அடக்கி நாம் ஊழியத்திற்கு பயன்படுத்துகின்ற அந்த கருவியை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இது என்ன? நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதனாக எவன் பார்க்கப்படுகிறான் என்று சொல்லுகிறான். ஒரு நாவை அடக்க தெரிந்து அவன் சொல் தவறாதவனாக இருந்தால்தான் அவன் முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதனாக, ஒரு பூரணமான ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் என்று பேசுகிறார். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அதாவது ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கு அந்த நாவில கடிவாளத்தை போட்டு இழுத்தா சரீரம் முழுவதையும் நாம் நடத்த முடிகிறதே. அதே போல் கப்பலை பாருங்க, அவைகள் மகா பெரியதாக இருந்தாலும் கடுங்காற்றில் அடிபட்டா கூட அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே ஒரு ஸ்டியரிங்னால அது திருப்பப்பட முடிகிறது போலதான் நாவு ஒரு முழு வாழ்க்கையையும் ஒரு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக போதிக்கிறவர்களுக்கு இந்த நாவை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே இந்த சத்தியத்தை குறித்து யாக்கோபு பேசுகிறதை பார்க்கிறோம். நாவை குறித்து பேசுகிற காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஆச்சரியமான சக்தி கொண்டதாக காணப்படுகிறது என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது கட்டுகிறதற்கு வல்லமை பெற்றிருக்கிறது, இடித்து போடுகிறதற்கு வல்லமை பெற்றிருக்கிறது, உருவாக்குகிறதற்கு வல்லமை பெற்றிருக்கிறது, அழிக்கிறதற்கு வல்லமை பெற்றிருக்கிறது. நீதிமொழிகள் 15:4 அது ஜீவ விருட்சமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 18:21 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்றே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சின்ன விஷயங்கள் பெரிதான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதே முக்கியமான குறிப்பாக இங்கே யாக்கோபு எழுதுகிறார். சரீரத்தில் பிற பாகங்களை பார்க்கிலும் நாவே நன்மை தீமை செய்ய அதிக வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பாம்பின் விஷம் போல அந்த காரியம் இருக்கும் என்று சொல்லி நாவின் வார்த்தைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 140:3 சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
அது கொலை செய்யக்கூடிய ஒரு பட்டயமாக கூட இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 57:4 பார்க்கிறோம். அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது, ஒரு வாளை போல அது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல குணமாக்குகிற மருந்தாக கூட, ஒரு நல்ல ஔஷதமாக கூட இந்த நாவு இருக்கிறது என்று நீதிமொழிகள் 12:18 பார்க்கிறோம். ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று பார்க்கிறோம். துன்பத்தையும் தொல்லையையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சங்கீதம் 10:7 பார்த்தீங்கன்னா, அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிய நியாயத்தை செய்கிறதற்கும் இந்த நாவு பயன்படுகிறது. சங்கீதம் 37:30 பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் என்று சொல்லப்படுகிறது. இத்தனையாக இந்த நாவிற்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. சிறிய உறுப்பு தான், ஆனால் இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதற்காக அந்த நாவை அடக்கி ஆள வேண்டும் என்று பேசுகிறார். யாக்கோபு கட்டுப்படுத்த முடியாத அந்த நாவை குறித்து பேசும்பொழுது, நாவு என்பதின் மூலம் மனதிலும் இருதயத்திலும் உள்ளதை பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். நெருப்பு பெரிய அழிவை கொண்டு வரக்கூடியது. சங்கீதம் 52:2 பின்பகுதியில், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து புறப்படுகின்ற தீப்பொறி போன்ற அநேக வார்த்தைகள் அது அநேகரை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாவு என்பதே ஒரு தனி முழு உலகம் என்று தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். இயற்கையாகவே இந்த உலகம் மிகவும் தீமையான ஒன்று என்றும் சொல்லுகிறார். அதே போல இந்த நாவு சாத்தானால மனிதர்களுக்கு பொய் சொல்லுகிறதற்கு, வஞ்சிக்கிறதற்கு, அவதூறு பண்ணுகிறதற்கு, தூஷிக்கிறதற்கு, சபிக்கிறதற்கு சாத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறதுனால தான் இங்கே யாக்கோபு இதை நெருப்பு என்று சொல்லுகிறார். நரக தீயை அது கொண்டு வரக்கூடியது என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சாத்தானால நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த தீப்பொறிகளாய் அந்த வார்த்தைகள் இருக்கிறபடினால இது நரக ஒரு ஆக்கினையை கொண்டு வரும் என்றே இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். சகலவிதமான மிருகத்தை, அதனுடைய சுபாவத்தை மனிதன் தன்னுடைய சுபாவத்தினால கண்ட்ரோல் பண்ணிடுறான். பறவைகளை தன்னுடைய சுபாவத்தினால பறவைகளின் சுபாவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஊரும் பிராணிகளின் சுபாவத்தை தன்னுடைய சுபாவத்தால் கண்ட்ரோல் பண்ணிடுறான். உயிர் வாழ்கின்ற நீரில் வாழ்கின்ற உயிரினங்களின் சுபாவத்தை தன்னுடைய சுபாவத்தினால் அடக்கி ஆளுகிறான். டால்ஃபின் மீனெல்லாம் அதுக்கு ட்ரெயினர்னி போட்டு அது என்னென்னலாம் அவர்கள் செய்ய நினைக்கிறார்களோ அதை செய்ய வைத்து விடுகிறார்கள். எல்லா காரியங்களையும் செய்கிற மனிதன் தன்னுடைய நாவை அடக்க முடியலை அப்படின்னு சொல்லித்தான் இங்கே யாக்கோபு எழுதுகிறார். முழு உலக வரலாற்றில், மனித வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய நாவை எப்பொழுதுமே முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறதாக ஆதாரங்கள் இல்லை. ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட போதிலும், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 11-20 வரையிலும் பார்க்கும்பொழுது, எகிப்தில் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி தன்னுடைய பிராணனுக்காக அவன் அங்கே வகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசையை பொறுத்தவரையிலும் என்னாகமும் 20வது அதிகாரம் 10-12 வரையிலும் ஜனங்களை கலகக்காரரே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. மோசே அங்கே மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவராக இருந்த போதிலும் கூட அவரை குறித்து சங்கீதம் 106:33 சொல்லுகிறது, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினபடியினாலே தன் உதடுகளில் பதறி பேசினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதடுகளிலே அவன் பதறி பேசினான் என்று சொல்லித்தான் வேதத்திலே பார்க்கிறோம். பேதுருவை குறித்த வரையிலும் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான சீஷனாக, அப்போஸ்தலனாக இருந்த போதிலும் மத்தேயு 26:74 3 முறை அவன் அங்கே ஒரு பெண்ணினால குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவன் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். பவுலும் கூட அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 2-5 வரை அனனியா அவனை வாயில் அடிங்கள் என்று அந்த பிரதான ஆசாரியன் சொன்னபோது, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார் என்று பதறி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபும் கூட தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று தான் அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயங்களும் நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்துச்சுன்னு சொன்னால்
நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை மனிதன் காட்ட முடியும். இல்லைன்னா பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை தான் காட்ட முடியும். மத்தேயு 12:34 47 வரையிலும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய சொந்த முயற்சியினால் நாவை ஒரு மனுஷனும் அடக்க முடியாது. தேவனாலும் மற்றும் அவருடைய வார்த்தையினாலும், அவருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் நிறைக்கிறதினாலும் நாம் நம்முடைய நாவை அடக்க முடியும். இந்த நாவை நாம் அடக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியாது. 9:10 அதனாலே நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். வெளியே போகணுன்னு சொன்னால், ஆலயத்துக்கு போகணுன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நாவை பெற்றவன் அங்கே துதிக்கிறான். ஆனால் வீடுகளில் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே நாம் சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே மனுஷனுடைய வாயிலிருந்து தான் வருது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திக்கிற ஒரு தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியாத, ஒரு ஊற்றிலேருந்து அப்படி வர முடியாத, ஒரு அத்தி மரத்திலிருந்து ஒலிவ மர பழங்களை பறிக்க முடியாத, திராட்சை செடியிலேருந்து அத்தி பழங்களை கொடுக்க முடியாத, ஒருப்பான நீருற்று தித்திப்பான அந்த ஜலத்தை கொடுக்க முடியாத, தண்ணீரை கொடுக்க முடியாத. ஆகவே நாவை அடக்கி தேவனால், தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால் நிரப்பப்பட்டு நம்முடைய நாவை அடக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால், தேவனுடைய பலத்திலே நாம் கிறிஸ்துவை போன்று நாம் ஒரு நேரமும் பதறி பேசாதபடிக்கு ஒரு நல்ல நற்கனி உள்ள, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இதுக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஐயோ.